நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்றதுல தப்பே இல்லைங்க. இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க கதையோட முடிவில் முடிவெடுத்துக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் வாழ்ந்து வராங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புரோகிதர். அந்த புரோகிதரோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன். ஒரு எறும்புக்கு கூட துரோகமே நினைக்க மாட்டாரு. ஆனால் இந்த சைடில் இன்னொரு கேரக்டர் அவன் பார்த்தீங்கன்னா திருடன், அயோக்கியன், எல்லாருக்குமே கெடுதல் நினைக்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலையே. இந்த புரோகிதரோடு என்னென்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், முதியவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாலண்டியரியாக போய் நிறைய உதவிகளை செய்வார். அது மட்டும் இல்லைங்க, இறைப்பணியை ரொம்ப நல்லா பண்ணுவார். குளத்தில் இருக்கிற தண்ணியை டெய்லியும் ஒரு 48 குடத்தை அபிஷேகம் பண்ணுவார் சாமிக்கு. அந்த மாதிரி ரெகுலராக அதை அவர் ரெகுலர் ஒர்க்காக வச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைக்கிறது, திருடுறது, இந்த மட்டும்தான் ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் இந்த புரோகிதர் சாமிக்கு தண்ணி மோந்து ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து காலில் அடிபட்டுறது. இந்த அடிப்பட்ட அடியையும் கட்டு போட்டுட்டு நடந்து வராரு. இந்த சைடில் இருக்கிற இந்த திருடனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தங்க நாணயம் கிடைக்கிது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எதுவுமே பண்ணல, நம்மளுக்கு பாரு தங்க நாணயம் கிடைக்கிதுன்னு சந்தோஷத்தில் முன்னாடி வராங்க. 2 பேரும் எதிர்க்க சந்திச்சுக்கிறாரு. இவர் நொண்டி வரதை பார்த்துட்டு இந்த திருடன் சொல்லியிருக்கான், என்ன புரோகிதரே நொண்டி வரீங்க, பார்த்தீங்களா நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு தங்க நாணயம் கிடைச்சிருக்கு, நீங்கள் இவ்வளவு நல்லது பண்ணீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, பாவம் உங்களுக்கு அடிதான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நக்கலா நையாண்டியா கிண்டல் பண்ணிட்டு அவன் அந்த சைடு போயிட்டான். இவர் இதை நினச்சி ரொம்ப வருந்தி போய் தூங்க போயிட்டாரு. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது கடவுள் இவரோட கனவுல வராரு. கனவுல புரோகிதா, என்னுடைய பக்தா, நீ இன்றைக்கு இறக்க வேண்டிய நாள், புரிகிறதா? இன்று நீ இறக்க வேண்டிய நாள். என்னோட மேலே இருக்கிற பக்தினாலையும் பிறருக்கு நீ செய்யக்கூடிய நல்லதுனாலையும் உனக்கு இந்த அடியோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த திருடனுக்கோ இன்றைக்கு ஒரு பானை நிறைய தங்க நாணயம் கிடைக்க வேண்டிய நாள். ஆனால் அவனுக்கு கிடைச்சதோ ஒரே ஒரு தங்க நாணயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டாரு. அப்போதான் திடீர்னு எந்திரிச்சு அவருக்கு புல்லரிச்சிருச்சு. நம்ம செஞ்ச தப்பை உணர்ந்தார். அப்போதான் நம்ம எதையும் எதிர்பார்த்துருக்க கூடாது, நம்ம இவ்வளோ இதை நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருந்தினார். இதை நீங்கள் 4 பேருக்கு சொல்லலாம்ல, நம்பி சொல்லலாம்ல. 4 பேருக்கு இல்லைங்க, 4